முத்தமழை இங்கு கொட்டி தீராதா. செம்மையை தமிழ் உலகத்துக்கு திருப்பி ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க. முத்தமழை இங்கு கொட்டி தீராதா. இது பின்னாடி பெரிய கதையே இருக்குங்க. மீ டூ அப்படிங்கறதுல துணிச்சலா வந்து சொல்லி பல ஆண்களை வெளிப்படையா வெளிப்படுத்தினாங்க ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி. முத்தமழை இங்கு கொட்டி தீராதா. அதுல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஆண் ஆதிக்கம்னால அவங்க தமிழ் படத்திலேயே பாடக்கூடாது, எல்லாத்திலயும் தடை நீக்கம் பண்ணிட்டாங்க. சினிமா உலகத்தில் இருக்க 17 விநியோகஸ்தர் அசோசியேஷன் அவங்கள தடை செய்தாங்க. ஒருத்தர் பண்ணா பரவாயில்ல, 17 பேரும் பண்ணியிருக்கிறாங்க. அதனால 7 வருஷமா தமிழ் உலகத்துக்கே வரல. இது எதர்ச்சியா அவங்க கூட பாடின தமிழ் பெண் ஆஸ்திரேலியால மாட்டிக்கிட்டாங்க, டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு வராதனால இவங்க ஹிந்தியிலையும் தெலுங்குலையும் பாடியிருந்தாங்க. ஆனா அந்த தமிழ் பாட்டு பாடணும்னு தமிழ் உலகத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு. ஒரு ஆண் ஆதிக்கத்திலிருந்து தமிழ்நாட்டை விடுபடணும் அப்படிங்கிறது தான். ஒரு பெண்மணிக்கு இவ்வளவு ஒரு வேலை செய்யக்கூடாதுன்னு ஒரு தடை போட்டிருக்காங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு நல்லா வந்துட்டு இருக்கு. ஆனா அங்கங்க இருக்கு. நம்ம வேண்டும் வேண்டும் தடை நீக்கம் வேண்டும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இது கட்டாயம் உங்க ஏரியாவுக்கு இது விழிப்புணர்வு கொண்டு வாங்க. இது ஆண் ஆதிக்கத்தினால வந்தது. இந்த மீ டூ பத்தி நம்ம சிறப்பா ஒரு வீடியோஸ் போடுவோம். அந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்கும் தெரியணும். தமிழ்நாட்டில் மாத்திரம் 120 பெண்களாவது ஏதாவது விதத்துல பாலியல் பலாத்காரம் நடக்குதுங்கிறது புள்ளி வரும். அதுலதான் இந்த பெண் பல பெண்களுக்கும் இவங்க ஒரு வாய்ஸா இருந்தாங்க. அதனால இந்த சினிமா உலகத்து பிரமுகர்கள் இவங்களை தடை செஞ்சாங்க. இது மாதிரி எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கு. சில நல்ல ஆசிரியர்கள், ஹெட் மாஸ்டர் இல்லாட்டி மேல் அதிகாரிகள்னால வாய் மூடிட்டு கப்பு சுப்புன்னு இருக்காங்க, இல்ல வேலை செய்யாம இருக்காங்க. நல்ல மருத்துவர்கள் இருக்காங்க, நல்ல செவிலியர்கள் இருக்காங்க, எல்லா துறையிலும் இருக்காங்க. ஏன் வீட்டு பெண்கள் நிறைய மனைவிமார்கள் தன்னோட கணவரோட சில தவறான ஒரு ஆண ஆதிக்கத்தினால தன்னை இழந்து தன்மானம் இல்லாம ஒரு செயலற்று இருக்கிறாங்க. அந்த மீ டூ இதை திருப்பி நம்ம தட்டி எழுப்பணும். இந்த சிம்மை மேடம்க்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து தோள் கொடுத்து இந்த பாட்டை வெற்றி பெற வைப்போம். இன்னொரு விஷயம், கமலஹாசனோட அந்த தக் லைஃப் படத்துல இந்த பாட்டை வேற எடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டில் மாத்திரம் நீங்க அந்த பாட்டை கேட்கணும்னா தெலுங்கு இல்லைன்னா ஹிந்தியில கேட்கணும். இது எவ்வளவு கஷ்டம் பாருங்க. கமலஹாசன், மணிரத்னம், AR ரஹ்மான் இவங்களாலேயே மாற்ற முடியாத ஒரு ஆண் ஆதிக்கம் சினிமா உலகத்துல இருக்கு. சினிமா உலகத்துல மாத்திரம் இல்லைங்க, எல்லா துறையிலயும் இருக்கு. அதனால இந்த ஆண் ஆதிக்கம் இருக்கிறது தவறு. இதை நம்ம வன்மையா கண்டிக்கணும். இந்த சிம்மிய மேடம் திருப்பி தமிழ் உலகத்துக்கு பாட்டு மூலமா வரணும், இல்ல டப்பிங் ஆர்டிஸ்டா வரணும், இல்ல அவங்க எதெல்லாம் சிறந்திருக்கிறாங்களோ அதெல்லாம் வரணும்னு நம்ம ஒன்னா போராடணும். நான் ஒரு மகப்பேறு மருத்துவர், கைனகாலஜிஸ்டா இதை தெரிவிச்சுக்கிறேன்.